கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? அவங்களுக்கு வந்து கண்டகச்சனி ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்தில் ராகுவும் குருவும் அவங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. குரு வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே சாதகமாக வரார். ஸோ இந்த காலகட்டங்கள் முதல் 6 மாதம் வந்து அவர் கொஞ்சம் டஃப் டைம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த 6 மாதம் ஓரளவுக்கு அதை சமாளிக்க முடியும். பட் இருந்தாலும் சனியோட தாக்கம் வலுவாக இருக்குது. அது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த சனியோட தாக்கம் வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. உறவினர்கள் நண்பர்களை கொஞ்சம் அவங்க முழுசாக நம்பக்கூடாது. முக்கியமாக பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதாவது வியாபாரம் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வர்றது. பார்ட்னர்ஷிப் வந்து திடீர்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். நல்லா தான் சார் பல வருஷமும் ஒன்றா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அவன் பார்ட்னர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அது எல்லாம் இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தான் நடக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னவா? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக. அரிசியாலலாம் ஒரு பரிகாரம் எல்லாமே சயின்ஸ் தான் மைண்ட். நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து நீங்கள் வந்து ஜோசியம் வந்து வெறும் கடவுள் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சனியை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா சனி கிரகம் என்ன இருக்குது, சனி கிரகம்ன்றது என்ன, கார்பன், சனி கிரகத்தில் என்னென்ன மாதிரியான தனிமங்கள் இருக்குது, என்னென்ன வாயுக்கள் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும். அதுக்கான பொருட்கள் உலகத்தில் நம்ம உலகத்தில் என்னென்ன இருக்குது, அங்கே சனி எதில் பாதிப்பு ஏற்படுத்தும், குரு எதில் பாதிப்பு ஏற்படுத்தும், இதெல்லாம் படிக்கணும். நம்ம பாடியில் வந்து நம்ம பாடியில் வந்து இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது.